கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் பெண் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த, அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்க கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இவங்க அலெக்சாண்ட்ரியாவின் கேத்ரின். இவங்க ஒரு கிறிஸ்துவ துறவி மற்றும் கன்னி. அவர்கள் 4ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் பேரரசர் மார்க் சென்டியஸின் கைகளில் அவர் கொலை செய்யப்பட்டார், தியாகியானார். அவரோட வாழ்க்கை பார்த்திங்கனாக்கா, அவர் ஒரு இளவரசி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க அறிஞர். 14வது வயதில் அவர் கிறிஸ்தவராக மாறினார். நூற்றுக்கணக்கான மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினார். 18வது வயதில் அவர் தியாகியானார். இப்போ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா. இதில் பார்த்திங்கன்னா, அவங்க கிழக்கு மரபு வழி திருச்சபை அவரை ஒரு சிறந்த தியாகியாக போற்றுகிறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நவம்பர் 24, 25 அன்று அவருடைய அந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடுகிறது. கத்தோலிக்க மதத்தில் கேத்ரின் பாரம்பரியமாக 14 புனித உதவியாளர்களில் ஒருவராக அவர் மதிக்கப்படுகிறார். அவர் நவம்பர் 25 அன்று ரோமானிய தியாகிகளில் நினைவு கூறப்படுகிறார். 1969 பொது ரோமானிய நாட்காட்டியில் இருந்து நீக்கப்பட்டது. ஆனால் 2022 ஒரு விருப்ப நினைவு சின்னமாக மீட்டெடுக்கப்பட்டது. எபிஸ்கோப்பல் திருச்சபையில் பார்த்திங்கன்னா, புனித கேத்ரின் நவம்பர் 24 அன்று நிக்கோமீடியாவின் தியாகிகள் பார்பரா மற்றும் மார்க்ரெட் ஆகியோருடன் சேர்ந்து நினைவு கூறப்படுகிறார். இங்கிலாந்து திருச்சபையில் எடுத்துட்டோன்னாக்கா, அவரது விழா நவம்பர் 25 கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில நவீன அறிஞர்கள் கேத்ரின் புராணக்கதை, அலெக்சாண்ட்ரியாவின் கன்னி புனித டோரோத்தியா மற்றும் கிரேக்க தத்துவ ஞானி ஹைபதியாவின் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய கொலையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கிறிஸ்தவர் மற்றும் நியோ பிளாட்டோனிஸ்டின் தலைகீழ் பாத்திரத்துடன் மறுபுறம் கத்தோலிக்க கலைக்களஞ்சியத்தில் லியோன் கிளக்னெட் எழுதுவது, சமகால ஆகியோகிராஃபர்கள் புனித கேத்ரின் புராண கதையை கொண்ட பல்வேறு நூல்களின் தன்மையை சந்தேகக்குரியதாக கருதினார்கள். ஆனாலும் துறவியினுடைய இருப்பை சுற்றி ஒரு சந்தேகத்தின் நிழலை கூட அது வீசுவதற்காக அல்ல என்று அது கூறுகிறது. ஸோ இவங்கள பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு கன்னியாஸ்திரியாக இருந்தாங்க, ஒரு துறவியாக இருந்தார்கள். ஸோ இவங்க இவங்கள கூப்பிட்றதே கேத்ரின் தான் இவங்க பேர். ஆனால் அலெக்சாண்ட்ரியாவின் கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியான் தான் அவங்கள கூப்பிட்றாங்க. இவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்ப கால வாழ்க்கையை எடுத்துட்டோம்னாக்கா, கேத்ரின் பேரரசர் மேக்ஸ்மியன் ஆட்சி காலத்தில் அலெக்சாண்ட்ரியாவின் ஆளுநரான சபினெல்லா மற்றும் கான்ஸ்டஸ் அவர்களுக்கு மகளாக பிறந்தார்கள். அவர் ஒரு கிரேக்க எகிப்தியர். ஸோ அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு கிரேக்க எகிப்தியர். சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு என்னன்னாக்கா, படிப்பில் மீது அதிகம் ஆர்வம் கொண்டு அவர்களை அர்ப்பணித்து கொண்டனர். கன்னி மேரி மற்றும் குழந்தை இயேசுவின் ஒரு தரிசனம் அவர்களை ஒரு கிறிஸ்தவர்களாக மாற்றியது. நம்ம கூட ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். இப்போ வேறு மதத்துலேருந்து கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி
எங்கேயோ யாரிடத்துலையோ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுதான் அவங்கள வந்து பாதித்து அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து பேரரசர் மாக்சென்டியஸின் கீழ் துன்புறுத்தல்கள் தொடங்கின காலம் அது. அவர் பேரரசரிடம் தைரியமாக சென்று அவர் செய்த அந்த கொடுமைக்காக அவரை கண்டித்தார். பேரரசர் 50 சிறந்த பேகன் தத்துவ ஞானிகள் மற்றும் பேச்சாளர்களை அவளுடன் தகராறு செய்ய அழைத்தார். ஏன்னா இவங்களுடைய பேச்சாற்றல் மிகவும் திறமை வாய்ந்ததாக இருந்தது. ஸோ அவர்களோடு தர்க்கம் செய்வதற்காக தத்துவ ஞானிகளை அழைக்கிறாரு. அவர்கள் அவளுடைய கிறிஸ்தவ சார்பு வாதங்களை மறுப்பார்கள் என்று இந்த பேரரசர் நம்பினார். ஆனால் அந்த விவாதத்தில் கேத்ரின் தான் வெற்றி பெற்றார்கள். அவளுடைய பல எதிரிகள் அவளுடைய பேச்சாற்றலால் தோற்கடிக்கப்பட்டு தங்களை கிறிஸ்தவர்களாக அறிவித்து அவர்கள் உடனடியாக கொல்லப்பட்டனர். பார்த்திங்களா, நம்ம சொல்லுவோம்ல, மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ். ஸோ கர்த்தரே சொல்லியிருக்கிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. பேரரசர் வந்து எப்படியாவது கேத்ரினை வீழ்த்து விட வேண்டும் என்று அவங்க நினச்சி ஒரு காரியத்தை செய்தால், ஆனால் அவங்களுக்கு எதிராக போனவங்க எல்லாமே கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அவர்கள் கிறிஸ்தவதாக மாறியதன் அடிப்படையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்போ வந்து அவர்களுடைய சித்திரவதை மற்றும் தியாகத்தை பார்த்தோம்னா, பேரரசர் என்ன பண்ணாருன்னா கேத்ரினை கொடூரமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி பின்னர் அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்கள். சிறையில் வந்து அவளுக்கு தினமும் சொர்க்கத்திலிருந்து ஒரு புறா உணவளிப்பதாகவும் கிறிஸ்துவும் அவளை சந்தித்து துணிச்சலுடன் போராட ஊக்குவித்து நித்திய மகிமையின் கிரீடத்தை அவளுக்கு உறுதி அளிப்பதாகவும் அவளுடைய அந்த வாழ்க்கை வரலாறில் குறிக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். சிறையில் அவருக்கு வந்து ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல தினமும் ஒரு புறா வந்து அவருக்கு உணவு அளிப்பதாக, புறானா அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அவளை சந்தித்து அவளுக்கு ஒரு போராட்டத்திற்கான ஊக்கத்தை தருகிறார். அப்போ அவர் சொல்றாரு, நித்தியத்தின் மகிமை கிரீடம் உனக்காக உண்டு என்பதை உறுதியளிக்கிறார். ஸோ தேவதூதர்கள் அவளுடைய காயங்களுக்கு களிம்பு போட்டு சிகிச்சை அளித்தனர். இதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் இல்லை? நம்மளை விசாரிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நேரில் வர்றாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில் வந்து அவருக்கு உணவு தருகிறார். அதுக்கப்புறமா தேவதூதர்கள் அவருக்கு காயம்பட்ட இடத்திலெல்லாம் களிம்பு போடுகிறார்கள். அது எவ்வளோ பெரிய மனம் மகிழ்ச்சியான காரியம். நான் கூட சில நேரங்களில் அப்படி படுத்து கிடக்கும்பொழுது யோசிப்பேன், ஏதோ யோசித்து கொண்டிருந்தா அப்போ நான் யோசிக்கிறது உண்டு. ஏசப்பா, நீயே வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இரு. நீயே வந்து எனக்கு இப்போ உடம்பெல்லாம் வலிக்குது, அந்த வலியோடு படுத்திருந்தேன்னா அப்போ சொல்லுவேன், ஏசப்பா ரொம்ப வலிக்குது, நீயே வந்து எனக்கு எல்லாம் வந்து எப்படி தேவதூதர்கள் களிம்பு போட்டார்கள் என்று பார்க்குறோம்ல, சிகிச்சை அளித்தனர், அந்த சிகிச்சையை நீயே எனக்கு செய்ய ஏசப்பா. அந்த மாதிரியெல்லாம் நான் கர்த்தரிடத்தில் பேசிய காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர்கள் சிறையில் இருந்தபோது மாக்சென்டியஸின் மனைவி வலேரியா மேக்ஸ்மில்லர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கேத்ரினை பார்க்க வந்தார்கள். அனைவரும் அவரை சந்தித்தவுடன் அவருடைய பேச்சாற்றலால் இழுக்கப்பட்டு கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினர். பின்னர் அவர்கள் தியாகிகளாக இறந்தனர். சித்திரவதை மூலம் கேத்ரினுக்கு சரணடைய மாக்சென்டியஸ் தவறியதால் திருமணத்தை முன்மொழிந்து அவரை வெல்ல முயன்றார். கேத்ரின் மறுத்து தனது மனைவி இயேசு கிறிஸ்து என்றும் அவருக்கு தனது கன்னித்தன்மையை அர்ப்பணித்த, தட் இஸ் நம்ம வந்து சொல்லுவாங்க, இப்போ பெண்ணாக இருந்தால் மணவாளனை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, அதே ஆணாக இருந்தால் மணவாட்டி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவருக்கு என்னுடைய கன்னித்தன்மையை அர்ப்பணிப்பதாகவும் அறிவித்தார். இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த காலத்தில்
கன்னித்தன்மையோடு எத்தனை பேர் பரிசுத்தமாக கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் அப்படி நம்ம அந்த கன்னித்தன்மையை இழக்காமல் கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்பது கண்டிப்பாக பரலோகத்தில் நமக்கான இடம் உறுதியானது. கர்த்தர் நமக்கான நித்திய ஜீவ அந்த கிரீடத்தை அளிப்பதற்கு உறுதியாக காத்து கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அவருக்கு கேத்ரின் பேரரசருக்கு கோபம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேத்ரினை ஒரு கூரான உடைக்கும் சக்கரத்தில் வைத்து மரண தண்டனத்தை விதித்தார். ஆனால் அவள் தொட்டவுடன் அது உடைந்து போனது. அதுக்கப்புறம் பேரரசர் என்ன சொல்கிறாருன்னா, அவளை தலை துண்டிக்க உத்தரவிட்டார். கேத்ரின் மரண தண்டனையை தொடங்க உத்தரவிட்டார். அதுக்கப்புறமா அவர் கழுத்திலிருந்து இரத்தத்தை விட பால் போன்ற ஒரு பொருள் தான் வழிந்தது. அப்போது அந்த எவ்வளவு சிறையில் அவங்க எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்கல்ல. அப்போது ரத்தத்தெல்லாம் இழந்திருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு காவலன் என்ன பண்ணுறான், போர்க்காவலன் அவருடைய விழாவில் குத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரத்தமும் நீரும் கலந்த ஒரு சொட்டு தான் விழுது, அந்த விழா எலும்பிலிருந்து வெளியே வருகிறது. அப்போது எல்லாத்தையும் ரத்தம் முழுவதுமாக இழந்து விட்ட நிலையில் அந்த ரத்தமும் நீரும் கலந்த ஒரு திரவம் வெளியில் வருது பாருங்கள். அதே மாதிரி தான் கேத்ரின்னு அவங்க கொலை செய்யும் பொழுது அவர்கள் கழுத்திலிருந்து அவருடைய தலையை ரெண்டாக துண்டிக்க சொல்கிறாங்க. அப்போ அவருடைய கழுத்திலிருந்து என்ன வருகிறது, இரத்தத்தை விட பால் போன்ற ஒரு பொருள் வெளியே வருகிறது. அதுக்கப்புறமா 6ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிழக்கு பேரரசர் ஜஸ்டினியன் தற்போது எகிப்தில் செயின்ட் கேத்ரின் மடாலயம் என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தை நிறுவினார்கள். இது முதலில் மோசே கண்டதாக கூறப்படும் எரியும் புதிரை சுற்றி கட்டப்பட்டது. மோசே அந்த காலத்தில் கர்த்தர் மோசேக்கு தரிசனம் முதல் முறையாக தரிசனம் கொடுக்கப்பட்ட பொழுது ஒரு முட்புதரில் தான் காட்சியளித்தார். ஸோ அந்த எரியும் புதிரை சுற்றி தான் இவரோட மடாலயம் கட்டப்பட்டது. கேத்ரினிடமிருந்து அற்புத குணப்படுத்துதலை பெற எண்ணற்ற மக்கள் மட ஆலயத்திற்கு யாத்திரை செய்கிறார்கள், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. நம்ம கூட இப்போ ஒரு போதகர்கிட்டையோ ஒரு ஊழியக்காரர்கிட்டையோ நம்ம கவலைகளையோ நம்மளுடைய நோய்களையோ போய் சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு சிகிச்சை கிடைக்கும், குணம் அடைவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல. ஆக்சுவலாக குணம் தர்றது அவங்க கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க ஒரு மீடியேட்டராக தான் செயல்படுகிறார்கள். ஸோ அந்த நாமம் யாருக்குரியதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குரியது. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய வரலாறை பார்த்தோம்னாக்கா கேத்ரின் மீதான ஒரு தூண்டுதலாக குறியிடப்படும் UCBS 320ஆம் ஆண்டு வாக்கில் மேக்ஸ்மியன்ஸ் ஒரு இளம் கிறிஸ்துவ பெண்ணை தனது அரண்மனைக்கு தனது எஜமானியாக மாற உத்தவிட்டதாகவும் அவள் மறுத்தபோது அவளை நாடு கடத்தி அவளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து தண்டித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா பேரரசர் இப்படி பண்ணியிருக்கார். ஒரு இளம் பெண்ணை தனக்கு எஜமானியாக அந்த அரண்மனையில் இருக்கும்படியாக கூறுகிறார். ஆனால் அந்த பெண்ணு ஒத்துக்கலை. அதனால் அவரை நாடு கடத்தி அவருடைய சொத்துக்களை அத்தனையும் பறிமுதல் செய்கிறார்கள். அதுக்கப்புறமா இதை யார் குறிப்பிடுறாங்கன்னா கேத்ரின் குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா UCBS அந்த பெண்ணின் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் அக்விலாவை சேர்ந்த ரூபினன்ஸ் UCBSின் படைப்பின் மொழிபெயர்ப்பில் அவளுக்கு டோரோத்தியா என்று பெயரிட்டார். அதுக்கப்புறமா 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலிய வரலாற்றாசிரியர் சீசர் பரோனியஸ் கேத்ரின் மற்றும்
டோரோத்தியா ஒரே நபர் என்றும், கேத்ரின் அவளுடைய முன்னாள் பேகன் பெயர் என்றும், டோரோத்தியா என்பது ஞானஸ்தானத்தின் போது அவளுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்றும் அவர் அதை பரிந்துரைத்தார். யோசித்து பாருங்க. அப்போது கண்டிப்பாக அவங்க நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்திருப்பாங்க. அண்ட் மோரோவர் நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த டொரோத்தியா தான் கேத்ரின்றத அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார் இந்த இடத்துல. ஸோ அவங்க எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தோலிக்க கலைக்களஞ்சியம் அவர்களது வரலாற்று தன்மையை, அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மறுக்கவில்லை. அதுக்கப்புறமா வந்து அதே போல் கேத்ரின் கூறிய நீண்ட சொற்பொழிவுகள் பிற்கால கண்டுபிடிப்புகளாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கஸ் கூற்றுப்படி அலெக்சாண்ட்ரியாவின் கேத்ரின் பற்றிய எந்த எழுத்துப்பூர்வ குறிப்பும் 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் வந்து அறியப்படவில்லை என்று கூறுகிறார்கள். மேலும் அவருடைய அந்த வரலாறு வந்து சந்தேகத்துக்குரியது என்று கூறுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து டொனால்டு அட்வாட்டர் செயின்ட் கேத்ரின் புராண கதை என்று அழைப்பதை அவர் வந்து மறுக்கிறாரு. ஒரு புத்துணர்ச்சியூட்டும் காதல் கவிதையாக முதலில் இயற்றிய சில கிரேக்க எழுத்தாளர்கள் வெளியே அவள் இருந்ததற்கான அந்த நேர்மறையான ஆதாரம் இல்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து அவர்கள் வந்து தீவிரமான ஆராய்ச்சி செய்து கேத்ரினை எந்த வரலாற்று நபருடனும் அடையாளம் காண தவறிவிட்டது என்று எழுதுகிறார். அதுக்கப்புறமா கேத்ரின் வாழ்க்கை வந்து சற்று பிற்காலத்தில் தத்துவ ஞானி அலெக்சாண்ட்ரியாவின் ஹைபதியாவின் வாழ்க்கையுடன் குழப்பம் அடைந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுக்காக அவர்கள் வாதிடுகிறார்கள். அதுக்கப்புறமா ஆனால் ஹைபதியா வந்து ஒரு கிரேக்க கணிதவியலாளர். அதுக்கப்புறமா அவர் ஒரு தத்துவ ஞானி. அவர் அலெக்சாண்ட்ரியாவில் 2 முக்கிய நபர்களான ஆளுநர் ஓரஸ்டஸ் மற்றும் பிஷப் இடையேயான மோதலை அதிகப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் அவர் வந்து கொல்லப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து கேத்ரின் வந்து ஐபதியாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டார் என்று கருத்து வந்து பரவலாக பேசப்படுகிறது. அதுக்கப்புறமா கேத்ரினோட வாழ்க்கையை பற்றி எடுத்துக்கிட்டோன்னாக்கா மிக பழமையான பதிவு. அவரது தியாகத்தின் பாரம்பரிய தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா சுமார் 600 ஆண்டுகளுக்கு பின்னர் 1976 அந்த வருடத்தில் பேரரசர் ஃபசில் 2க்கு பதிலாக தொகுக்கப்பட்ட லோஜியத்தில் வருகிறது. அதுக்கப்புறமா வந்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் செயின்ட் கேத்ரின் மடாலயத்தில் அவரது நினைவு சின்னங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுகிறது. அதுக்கப்புறமா மேலும் அந்த தேதியில் வந்து ஏற்கனவே ஒரு வழிபாட்டை குறிக்கிறது என்றும் அவர்கள் கூறினார்கள். அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டியன் வால்ச் அவர் என்ன சொல்கிறாருன்னா, த cult of Sister Catherine of Alexandria in early medieval Europe என்ற புத்தகத்தில் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிரேக்க மொழியில் அவருடைய பெயர் வந்து அகாட்ரின் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது வந்து கூர்முனை சக்கரம். ஏன்னா அந்த கூர்முனை சக்கரத்தில் தான் வைத்து அவர்களை கொலை செய்கிறார்கள். தலை 2ஆக துண்டிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த சக்கரத்தை வந்து கூர்முனை சக்கரம் என்று சொல்லாமல் கேத்ரின் சக்கரம் என்று அறியப்படுகிறது. அதுக்கப்புறமா இவங்க பாருங்கள், இப்போ இவங்களோட வரலாறை பார்த்தோம்ல, இவங்க வந்து ஒரு புனிதராக கருதப்படுகிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவராக இவர் வந்து மாறினார். அதனால் அவருக்கு வந்து சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அந்த இடத்துலையும் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்தார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் அந்த 28வது அதிகாரம் 18, 19, 20 கூறியிருக்கிறது போல் அவர் வந்து என்ன பண்ணார், கர்த்தருடைய அந்த பேராணைக்கு கீழ்ப்படிந்தார்.
நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்கி அவர்களை சபைக்குள்ளே நீங்கள் சேர்க்கணும். அப்போ நான் உங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. ஸோ எங்கேயோ பிறந்து அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்து வளர்ந்த கேத்ரின், அதனால தான் அவங்க பேரே அலெக்சாண்ட்ரியாவின் கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஸோ இவங்க பாருங்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க இந்த கிறிஸ்துவுக்காக. நம்ம அப்படி நடக்கிறோமா? நம்ம இப்போது இந்த நேரத்தில் நம்மளுடைய அரசாங்கம் மாற்றப்பட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறார்கள்னு நம்ம நாட்டிலே நடக்குதுன்னு வச்சுங்களேன். தட் இஸ் நம்ம வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம எத்தனை பேர் தைரியமாக கிறிஸ்துவை அறிக்கையிட்டு இரத்த சாட்சியாக மரிக்க தயாராக இருக்கிறோம்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை மறுதளித்து மதம் மாறிவிடுவோமா? இல்லை கிறிஸ்துவ யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிச்சிடுவோமா? அப்போது கிறிஸ்துவை பற்றி நம்ம இன்னும் நிறைய அறிந்து கொள்ளணும். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். 30 வயதுக்கு மேலே தான் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அது 3.5 வருடம் அவர் செய்தார். ஸோ அவர் வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட இந்த நல்ல பண்புகள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊழிய பாதையில் இருக்கிறவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த அந்த நல்ல குணங்களை பெற்று கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். நாமளும் அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். ஸோ எனக்கு இவங்க கதையை படிக்கிறப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய பேரும் இந்த மாதிரி பேர் தான் வச்சுருப்பாங்க. கேத்ரின், சோஃபியா, கெரோலின், ஈவ்லின். அப்போ நான் யோசிப்பேன் எட்வின், அந்த மாதிரி இந்த பேரெல்லாம் இவங்க அம்மா அப்பா எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிப்பேன். இப்போ நான் மிஷினரிகளை பற்றி கூறும்பொழுது தான் எல்லா பேரும் அதில் வருது. அப்போது அந்த காலத்திலே இவங்கெல்லாம் அந்த மிஷினரிகள் எல்லாம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவங்க எவ்வளோ கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவங்க எவ்வளோ அந்த திருமணத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு பரிசுத்தமாக அந்த கன்னித்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நம்ம இப்போ கூட பார்க்கலாம், கத்தோலிக்க திருச்சபையில் கன்னியாஸ்திரிகள் இன்னும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன தான் உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலோ இல்லை உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த துறவிகளைப் போல இந்த கன்னியாஸ்திரிகளைப் போல இல்லாவிட்டாலும் அந்த கிறிஸ்துவினுடைய குலன் நலன்களை பெற்றவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இவங்க சிறைச்சாலையில் அவர்கள் சித்திரவதை படுத்தப்பட்டப்போ அந்த தரிசனம் கண்டாங்க பாரு, எனக்கு அதுதான் மிகவும் என் மனதை தொட்டது. அதில் பார்த்திங்கன்னா புறா உணவளித்தது. அதுக்கப்புறமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை துணிச்சலுடன் போராட ஊக்குவிக்கிறார். அதுக்கப்புறம் உனக்கு நித்தியத்தின் மகிமையான கிரீடம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று உறுதியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவதூதர்கள் அவர் சித்திரவதை செய்யப்படும்பொழுது பட்ட காயங்களுக்கு களிம்பு போட்டு சிகிச்சை அளிக்கின்றார்கள். இது எனக்கு நிஜமாக நான் ரொம்ப வியந்து படித்த காரியம். இது நம்மளுக்கு கூட நிறைய நேரங்களில் மனிதர்கள் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நேரில் நமக்கு இதெல்லாம் செய்வாங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு நம்ம நினைத்த காலங்கள் உண்டு. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கூட இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சிலுவையை தரிசனமாக பார்த்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் நேரில் பார்த்தேன், எனக்கு ஆறுதலான வசனத்தை சொன்னார், என்னை தேற்றினார், என் காயத்தை போக்கினார், என் உடலில் உள்ள தழும்புகளை குணத்தை
குணம் தந்தார். என் உறுப்புகளில் பழுதடைந்ததை குணமாக்கினார். எனக்கு அந்த செத்துப்போன என் உடலில் எனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்து எனக்கு உயிரை கொடுத்தார். இந்த மாதிரி நம்ம நிறைய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஊழியக்காரர்கள் மூலம் நடத்துவதை நாம் டெய்லி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற புற ஜாதியினர், புற மதத்தினர் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டோம், அவரை பற்றி தெரிந்து கொண்டோம், அவரை பற்றி அவருடைய நல்ல பண்புகளையும் அதிசயங்களும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்ம சுயநலமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. சில நேரங்களில் மாம்சத்தின்படி நம்மளுக்கு சோர்வு இருக்கலாம், அசதியாக இருக்கலாம். ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, சீடர்களை பார்த்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னார். ஏன்னா அந்த ஜெபம்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய உந்துதலை தரும், உற்சாகத்தை தரும், நம்மளை ஊக்குவிக்கும். அதன் பிறகு வேத வசனம், அதை படித்து நாம் தியானம் பண்ணி அதை பற்றி முழுவதுமாக ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதன் வழியில் நாம் நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம இந்த ப்ரேயரோடு முடிக்கலாம். எப்படி கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். யாருக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. அவர் என்ன செஞ்சார்? சிறைச்சாலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கூறினார். 14 வயதில் கிறிஸ்தவளாக மாறினார். அது அவர் மாறினது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கிறிஸ்தவராக மாற்றினார். எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து கூறினார், அதன்படி வாழ்ந்து காட்டினார். அதை பார்த்த ஜனங்கள் மாற்றப்பட்டார்கள். ஸோ இப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், இதுவரைக்கும் என்ன செஞ்சோம், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்காக உழைக்க, கர்த்தருக்காக நாம் போராட, கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவர் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா, இதோ அலெக்சாண்ட்ரியாவின் கேத்ரின் ஏசப்பா எப்படி உமக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் ஆண்டவரே. ஒரு துறவியாக, ஒரு கன்னியாஸ்திரியாக, ஒரு புனித தன்மையோடு, ஒரு கண்ணியத்தோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. ஊழியக்காரர்களும் ஏசப்பா உம்மை பற்றி போதிக்கிறவர்களும் உமக்காக ஊழியம் செய்கிறவர்களும் ஏசப்பா உம்மை பின்பற்றவும், உம்மை ஒரு மாதிரியாக கொண்டு அதன்படி நடக்கவும், தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய நோக்கத்திற்காக எந்த காரியத்திலும் ஈடுபடாத வண்ணம் நீர் அவர்களை காத்தரலும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும், அவர்கள் எல்லா காரியங்களிலும் ஏசப்பா நீர் அவர்களை வழிநடத்தும் ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. போராட்டங்கள் மிகுதியாக இருந்தாலும் அதை சந்திக்க பலத்தை தாரும் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, சமாதானமான, மனம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.